நல்ல மொறுமொறுப்பான வெண்டைக்காயில் ஒரு ஃப்ரை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வெண்டைக்காவை வச்சு நல்ல ஒரு ஃப்ரை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் வெண்டைக்காய் 100 கிராம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப விதை இருந்ததுன்னா கொஞ்சம் எடுத்துருங்க, எல்லா விதையும் எடுக்க வேண்டாம். இப்போ இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் தான் நல்லா மொறுமொறுப்பாகவும் வரும், சீக்கிரமாகவும் வேகும். வெங்காயம் 1 மீடியம் சைஸ் சேர்த்துருக்கேன். அது உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். இதுக்கு நான் மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு. இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன். இஞ்சி பூண்டு விழுது இருந்தால் போட்டுக்கோங்க, அப்படி இல்லாட்டி பூண்டையும் இஞ்சியும் தட்டி கூட போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடணும். 5 நிமிஷம் நல்லா ஊறட்டும், அப்போ தான் அந்த உப்பு சேர்த்ததுனால அது தண்ணி எல்லாம் வெளியே வரும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன் நல்லா குவிச்சு சேர்த்துக்கலாம். அதில் பாதி 1 டீஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் தண்ணி தொளிச்சுக்கோங்க. நான் தண்ணி எதுவும் இன்றைக்கி தொளிக்கலை, அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி நல்லா கையால் நல்லா அழுத்தி விட்டு நல்லா நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. தண்ணி தேவைப்பட்டால் தொளிச்சுக்கோங்க, நான் எதுவுமே தொளிக்கலை. இப்போ எண்ணெய் நல்லா காய வச்சு அதில் நம்ம இந்த வெண்டைக்காவை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது சாம்பார், ரசம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், குர்குரே மாதிரி இதை சாப்பிடுவாங்க. இப்போது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். நான் தண்ணி சேர்க்காததுனால தான் அந்த உதிரி மாவெல்லாம் எண்ணெயில் அப்படி இருக்குது, இல்லாட்டி மசாலா பிரியாது. இப்போ மிச்சம் உள்ளதையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ரெடி ஆயிடுச்சு, எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். வாசத்துக்காக 2 கொத்து கருவேப்பிலையை ஃப்ரை பண்ணி நான் அதில் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த சூப்பரான வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குதுன்னு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.